அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். அன்பையும் பாதுகாப்பையும் பெறுவோம் என்ற தரமேழிலே அலகு 2 பற்றி நாங்கள் மிக முக்கியமாக கற்க இருக்கின்றோம். இந்த அன்பையும் பாதுகாப்பையும் பெறுவோம் என்பது இன்றைய போட்டியான காலத்திலே இதனை பெறுவது என்பது மிக முக்கியமாக. இது காசு கொடுத்தோ அந்த பணம் கொடுத்தோ இதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பையும் பாதுகாப்பையும் நாங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உங்களுக்கு தெரியும், இந்த அன்பை அளவிட முடியாதுன்னு சொல்றாங்க. அதை எவரெஸ்ட் ஏறத்துக்கு நிகராக சொல்றாங்க. அன்பை அளவிட முடியாது, எவ்வளவு தூரம் என்று அளவிட முடியாது. எங்களுக்குரிய பாதுகாப்பை நாங்கள் என்ன செய்யலாம்? அளவிட முடியாது. பாதுகாப்பு இப்படி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதான் எங்களுடைய கல்வி அமைச்சுக்கு நாங்கள் இந்த தருணத்திலே நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் மிக முக்கியமான நாட்டிலே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதனூடாக எங்களுடைய பாடப்பரப்பினூடாக அந்த மாணவர்களுக்கு அதனை சென்றடைவதன் மூலம் அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி எங்களுடைய நாட்டிலே ஆரோக்கியமான நல்லொரு மாணவர் சமூகத்தை உருவாக்குவோம். எதிர்காலத்திலே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே அமைவதற்காக எங்களுடைய அரசாங்கம் மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களாகிய நாங்கள் இந்த அன்பையும் பாதுகாப்பையும் பெறுவோம் என்ற இந்த பாடத்திலே நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், இந்த அன்பையும் பாதுகாப்பையும் பெறுவோம் என்ற விடயத்திலே நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம், முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், மனித தேவை என்றால் என்ன? 2 விடயம் இருக்கு. தேவைகள், விருப்பங்கள். வாண்ட்ஸ், நீட்ஸ். தேவை என்பது நீட், வாண்ட்ஸ் என்பது விருப்பங்கள். எங்களுக்கு தேவைகளும் விருப்பங்களும். தேவை என்றால் அனைவருக்கும் பொதுவான தேவை என்றால் என்னப்ப? அனைவருக்கும் பொதுவான. என்ன அனைவருக்கும் பொதுவானது? வழி எங்களுக்கு எல்லோருக்கும் தேவையா இல்லையா? காற்று சுவாசிப்பதற்கு. நீர் எங்களுக்கு தேவையா இல்லையா? குடிப்பதற்கு. உணவு எங்களுக்கு தேவையா இல்லையா? இது அடிப்படை தேவை, அடிப்படை தேவைகள். இது தவிர்த்த அடிப்படை தேவைகள் தவிர்த்த ஏனைய அன்பு, பாதுகாப்பு, கல்வி போன்றவை அடிப்படை தேவைகள். ஏனைய தேவைகள் அதுவும் தேவை என்ற வகை. ஆனால் அடிப்படை தேவை என்பது ஒரு மனிதன் மிக முக்கியமாக உயிர் வாழ்வதற்கு, மிக முக்கியமாக உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? என்ன தேவை? மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? இவை தேவை. அதான் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான காரணியாகிய வழி, இங்க இருக்கிற வழி, நீர் என்பன மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வழி, நீர் என்பன மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்ப இந்த வழி, நீர் என்பனவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலம் என்ன செய்யலாம்? எங்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படை தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை பார்த்தோம் என்றால், மாணவர்களை உங்களுக்கு தெரியணும். தேவை என்ற ஒரு விடயத்தை நாங்க பார்ப்போம். தேவை. அடுத்தது விருப்பம். விருப்பத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் மாணவர்கள். ஒரு உதாரணம் பார்த்துக்கொள்வோம். உதாரணம், தேவை என்பது உணவு. உணவு என்ற ஒரு தேவை இருக்கு. என்ன இருக்கு? உணவு என்ற ஒரு தேவை இருக்கு. அந்த உணவு என்ற தேவையை நாங்கள் என்ன செய்யணும்? உணவு என்ற தேவையை பார்ப்போம். உணவு என்ற தேவை இருக்குங்க. இந்த உணவை நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆளுக்கு சோறு பிடிக்கும், இன்னொரு ஆளுக்கு இடியப்பம் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு புட்டு பிடிக்கும், இல்லை ஒரு ஆளுக்கு இது சொசைட்டஸ் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு பீஸா பிடிக்கும், ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும். இது உணவு என்பது பொதுவானது. ஆனால் இங்கே நாங்கள் அது நிறைவேற்றப்படுற வடிவங்கள் விருப்பங்கள் வித்தியாசமாக இருக்கும். அப்ப இந்த தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் மாணவர்களை பார்த்தோம்னா, தேவை எல்லாருக்கும் என்னவா இருக்கும்? பொதுவானவை. இதை விளங்கிக் கொள்ளும். தேவை எல்லாருக்கும் என்ன? பொதுவானவை. விருப்பங்கள் அவ்வாறு இல்லை. எல்லாரும் தோசையை சாப்பிடுவோமா? சோறை சாப்பிடுவோமா? இல்லை. இது மிக முக்கியமான விஷயம். 2வது, தேவைகளை நிறைவேற்றாமல் உயிர் வாழ முடியாது. விருப்பங்களை நிறைவேற்றாமல் நாங்கள் உயிர் வாழலாம். தேவைகளுக்கு செலவு குறைவு, விருப்பங்களுக்கு செலவு கூட. ஆகவே தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் பார்த்தோம். அப்ப தேவை விருப்பங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை நாங்கள் மிக முக்கியமாக அடிப்படை தேவைகள் நாங்கள் நிவர்த்தி செய்கின்ற போது நாங்கள் என்ன செய்யலாம்? உயிர் வாழ்வதற்கு
உயிர் வாழ்வதற்கு எது அவசியமா இருக்கின்றது? தேவை அவசியமா இருக்கின்றது. அவர் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை பற்றி நாங்க பார்த்தோம். அதுல அடிப்படை தேவை என்ன? வழி, நீர், உணவு. இதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு சொன்னால் நீட்ஸ் அண்ட் வாண்ட், ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பதை ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் நான் உங்களுக்கு உணவு என்ற உதாரணத்தின் மூலம் உங்களை மாணவர்களை நான் விளங்கப்படுத்தினான். அடுத்த மனிதனின் தேவை பற்றி ஆய்வு செய்வர் ஆபிரகாம் மாஸ்லோ என்னும் அறிஞர் ஆவர். ஆபிரகாம் மாஸ்லோ என்ற மனித தேவைகளை பல்வேறு உடலியல் தேவை, உளத்தேவை, அன்பு தேவை, காப்பு தேவை, சுயதனால் மதிப்பு தேவை என்று பல்வேறு வகையாக என்ன செய்தார்? வகைப்படுத்தினார். மாஸ்லோவின் உணவு அதாவது தேவை கூம்பு ஒன்றையும் என்ன செய்தார்? உருவாக்கினார். இந்த தேவை கூம்பினூடாக என்ன செய்ய? முதலாவது எந்த தேவை நிறைவேற்றப்படும், இரண்டாவது எந்த தேவை, மூன்றாவது எந்த தேவை, நாலாவது எந்த தேவை, ஐந்தாவது எந்த தேவை நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பதை நம்ம மாஸ்லோ என்ன செய்தார்? அதை வரையறுத்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம் மிக முக்கியமா ஏனைய முக்கிய தேவைகள். நான் முன்பு சொன்ன மாதிரி அன்பு, காப்பு, ஓய்வு, இது மூன்றுமே இன்றைய உலகில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தபடியாக இது மூன்றையும் நாங்கள் கட்டாயம் எல்லோரும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மூன்று தேவைகளும் அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்த பின்னர் இந்த மூன்று தேவைகளை நாங்கள் என்ன செய்யணும்? கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூன்று தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது, இந்த அடிப்படை தேவைகள் மூன்று தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், எங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அதிலேயும் குறிப்பாக இந்த அன்பு என்ற தேவையும் இன்றைய உலகிலே காப்பு என்கின்ற தேவையும் ஓய்வு என்ற தேவையும் மிக முக்கியமானது. இந்த ரெண்டுமே மூன்றுமே எங்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த அன்பு என்ற தேவை என்றா என்ன? அன்பு என்ற தேவை எங்களுக்கு கிடைக்கல. உதாரணமா போட்டியான கல்வி முறை அல்லது பொருளாதார நிலை என்பவற்றை நோக்கி எல்லோரும் என்ன செய்வோம்? ஓடிக்கொண்டே இருப்போம். அந்த உண்மையிலேயே அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், உங்க இதுக்குள்ளே மாணவர்களை கேட்டால் தெரியும். சில இரண்டு தாயும் தந்தை ரெண்டு பேரும் வேலை செய்பவர்களாக இருப்பார். தங்களுடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கான ஒரு நேரமாக இரவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக தான் இருக்கு. என்ன காரணம்? அவர்கள் வேலைக்கு செய்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்தால் வருகை வந்து பாடசாலையால் வருகை வந்து என்ன செய்யணும்? எங்கே போவேனே? அப்போ அவை உடனடியாக என்ன செய்யணும்? தனியார் கல்வி நிறுவனங்களுக்கோ இல்லை வேறு செயற்பாடுகள் போகுமா சந்திப்பதற்கு அந்நேரம் இல்லை. ஆகவே தங்களுடைய அன்பு பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அன்பு என்பது மிக முக்கியமானது. இடைவிலகலை தீர்மானிக்கும் ஒரு காரணியாகும். இடைவிலகல் இன்றைய பாடசாலையிலே பல்வேறுபட்ட மாணவர்கள் இடைவிலகுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்ப இடைவிலகல்லேருந்து நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை பாதுகாக்க வேண்டும். அப்ப அன்பு, இரண்டாவது பாதுகாப்பு. எங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு காணப்படுத வேண்டும். நாங்கள் பாடசாலைக்கு செல்கின்ற போது நடைபாதை, அதாவது பாதசாரி கடவை, நாங்கள் அவ்வாறு பாதசாரி கடவையை கடந்து செல்வதன் மூலம் என்ன செய்ய? எல்லா பாடசாலைகளுக்கு முன்னாலே பாதசாரி கடவைகள் இருக்கு. அந்த பாதசாரி கடவைகளில் நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பாதசாரி கடவை இருக்குன்ட்டு என்ன செய்யலாம்? இருக்குதாங்க நாங்கள் எங்கட பாட்டில் போயிடலாம். இரண்டு பக்கம், வலப்பக்கமும் இடப்பக்கமும் மாணவர்களை என்ன செய்யணும்? நாங்கள் தெளிவாக பார்த்த பின் நான் என்ன செய்யணும்? அதை கடக்க வேண்டும். அவ்வாறு கடப்பதன் மூலம் என்ன செய்யலாம்? எங்களுக்கு அந்த வீதியில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ளலாம். அது ஓய்வு எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு 8 தொடக்கம் 10 மணித்தியாலங்க நாங்கள் ஓய்வு எடுத்தோம். உண்மையிலே மாணவர்கள் போட்டியானவங்களுக்கே தெரியும். நீங்கள் காலையில இருந்து பாடசாலைக்கு சென்று பின்பு வந்து தனியார் கல்வி நிலையம் சென்று பின்பு இரவு படிக்கின்ற போது உங்களுக்கான ஓய்வுக்கான நேரம் என்ன செய்யும்? குறைவடைகின்றது. ஆனால் இது உளநிலை பிரச்சனை ஏற்படுத்தும். மிக முக்கியமா உளநிலை, உங்களோட உளநிலையில என்ன செய்யும்? மனநிலையில ஒரு பாரிய பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே ஓய்வு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய ஆரோக்கியமான உளச்சூழல் தேவை காரணிகளாக கொள்ளலாம். இவற்றுள் முக்கியமான அன்பும் காப்புமாகும் என கொள்ளப்படுகின்றது. இவற்றை ஆரோக்கியமான உளச்சூழல் தேவை காரணிகளாக கொள்ளலாம். இவற்றுள் முக்கியமான அன்பும் காப்பும் காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களை உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனைய தேவைகளும் எங்களுக்கு என்னவா இருக்கும்? கட்டாயமானதாக காணப்பட வேண்டும். அவ்வாறு கட்டாயமானதாக காணப்படுகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இருந்து நாங்கள் எங்களை என்ன செய்யலாம்? விடுபடலாம். அதை அன்பு, காப்பு, ஓய்வு என்ற 3 தேவைகளும் அவை அடிப்படை தேவைகள். இழப்பு, வழி, நீர், உணவு. அடிப்படை தேவைகள் தான். ஏனைய தேவை என்ன? அன்பு, காப்பு, ஓய்வு. ஆகவே அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம் அன்பு, காப்பு. அன்பும் காப்பு ரெண்டையும் பற்றி பார்க்கணும்.
எமக்கு இவ்விரண்டும் கிடைக்கின்ற சமூகமாக கொள்ளப்படுபவை என்ன? எமக்கு இவை ரெண்டும் என்ன? இந்த அன்பு என்ற ஒரு விடயமும் காப்பு என்ற ஒரு இவ்விரண்டு, இந்த இவ்விரண்டு, இந்த ஒன்றும் இந்த ரெண்டும் கிடைக்கின்ற சமூகமாக கொள்ளப்படும். யார்? குடும்ப அங்கத்தவர். இது ரெண்டும் எங்கள்கிட்ட கிடைக்குமா இல்லையா? எங்களுடைய அப்பா அம்மாட்ட கிடைக்குமா? சகோதரங்கள்ட்ட கிடைக்குமா? கிடைக்கும். அவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறார்களா? ஓ, பாதுகாப்பு வழங்குறார்கள். அதுவும் எங்களுக்கு கிடைக்கின்றது. பாதுகாப்பு வழங்குவதும் எங்களுக்கு கிடைக்கின்றது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அவை எமக்கு இவ்விரண்டும் கிடைக்கின்ற சமூகமாக கொள்ளப்படும் குடும்ப அங்கத்தவர், வெளி சமூகத்தினர். வெளி சமூகத்திலிருந்து எங்களுக்கு அன்பும் பாதுகாப்பு கிடைக்கும். எங்க வெளி பாடசாலை, பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், அங்க வேற கல்வி சாரா ஊழியர்கள் போன்றவர்களிடம் என்ன செய்யப்படும்? எங்களுக்கு என்ன நடக்குது? பயிற்றுவிப்பாளர்கள் போன்றவரிடம் எங்களுக்கு அன்பும் பாதுகாப்பும் கிடைக்கின்றது. சமூகம், வெளி சமூகம். அப்ப குடும்ப சூழலையும் எங்களுக்கு அன்பும் பாதுகாப்பு கிடைக்கணும், வெளிச்சூழலையும் அன்பும் பாதுகாப்பும் கிடைக்கணும். அவ்வாறு ரெண்டும் கிடைப்பவையாக இருக்கின்றது. குடும்பம் என்றால் என்பது என்ன? குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் என்றால் என்ன? அப்போ நாம் வாழும் சூழல். இதுக்கு அதை என்ன சூழல் பாருங்க. நாம் வாழும் வீட்டில் வசிக்கும் அங்கத்தவர். நாம் வாழும் வீட்டில் வசிக்கும் அங்கத்தவர். அது கருக்குடும்பமாக இருக்கலாம், கூட்டு குடும்பமாக இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? கருக்குடும்பமாக இருக்கலாம், கூட்டு குடும்பம். அப்ப நாம் வாழும் குடும்பத்தை ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். முதலாவது கருக்குடும்பம், மற்றது கூட்டு குடும்பம் என ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். நாம் வாழும் இதை என்ன? கருக்குடும்பம், கூட்டு குடும்பம் என ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். அப்ப இதுல ஐயம் இல்லையா? பூ அப்ப பாருங்க, அன்பும் காப்பும் கிடைக்கும் நமக்கு இவ்விரண்டும் கிடைப்பது எது? குடும்ப அங்கத்தவர், வெளி சமூகத்தினர். குடும்பம் என்றால் என்பதற்கு வரைவிலக்கணம், நாம் வாழும் வீட்டில் வசிக்கும் அங்கத்தவர் குடும்பம். அந்த குடும்பத்தை ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். கூட்டு குடும்பம், கருக்குடும்பம் என ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். என்ன? கூட்டு குடும்பம், கருக்குடும்பம் என ரெண்டு வகையாக நாங்கள் வகைப்படுத்தலாம். அடுத்ததா கருக்குடும்பத்துக்கு என்னென்ன நபர்கள் உள்ளடங்குவர்? கருக்குடும்பத்துக்கு என்னென்ன நபர்கள் உள்ளடங்குவார்கள், கூட்டு குடும்பத்துக்கு என்னென்ன நபர்கள் உள்ளடங்குவார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த கருக்குடும்பத்திலே உள்ளடங்குறார்கள் அம்மா, அப்பா, பிள்ளைகள். கருக்குடும்பத்துக்கு யாரப்ப உள்ளடங்குறார்கள்? அம்மா, அப்பா, பிள்ளைகள். உருவாகிற சகோதரர்களாக இருப்பார். அண்ணா, தம்பி, தங்கச்சி போன்றவர்களாக இருப்பார். அக்கா போன்றவர்கள் இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கு. அப்ப கருக்குடும்பம் என்பது எங்களுடைய வீட்டு சூழல், வீடு. அழகாக சொன்னா வீடு. கூட்டு குடும்பம் என்றான அம்மா, அப்பா, பிள்ளைகள். அதாவது கருக்குடும்பத்தில் உள்ள 3 பேரும், இந்த கருக்குடும்பத்தில் உள்ள 3 பேரும் 3 பேரோட மேலையமார தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, மச்சான்மார், மச்சாள்மார், சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, சகோதரன், சகோதரி போன்றவர்கள் என்ன செய்வார்? இந்த இதுக்குள்ள வருவினம், கூட்டு குடும்பத்துக்கு வருவினம். அப்ப கூட்டு குடும்பம் என்பது அதாவது நாங்க வாழ்ற எங்கட வீட்டு குடும்பத்தை விட எங்கட வீட்டோட பக்கத்துல இருக்கிறார்கள், பக்கத்துல இருக்கிறாக்களாக இருக்கு. இது கரு, இது மூண்டும் கூட்டு. சரியா மாணவர்களே? அப்ப விளங்குதா? என்ன? கரு குடும்பம், கூட்டு குடும்பம் என்று நாங்க என்ன செய்யலாம்? இதை வகைப்படுத்தலாம். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் மாணவர்களே, அடுத்த விஷயம் வெளி சமூகம் என்போர். இது ஒரு மிக முக்கியமா, இது தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். வெளி சமூகம் என்பதை பற்றி மாணவர்களே உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கணும். வெளி சமூகம் என்று சொல்றார்கள் நாம் வாழும் சூழலுக்கு புறம்பாக அன்றாட நடவடிக்கைகளில் தொடர்பு படுறார்கள். இதான் இங்க முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னால் அன்றாட நடவடிக்கையில் தொடர்பு படுறார்கள். நாம் வாழும் சூழலுக்கு புறம்பான நாம் வாழும் வீட்டு சூழல், கருக்குடும்பம், கூட்டு குடும்பம். அந்த ரெண்டு கருக்குடும்பம், கூட்டு குடும்பத்தை விட நாங்கள் வாழ்கின்ற புறம்பான சூழல், நாங்கள் வாழ்கின்ற என்ன சூழல்? புறம்பான சூழல். அந்த புறம்பான சூழலான என்ன? அன்றாட நடவடிக்கையில் தொடர்பு படுகின்றவர்கள். பாருங்க, நாம் வாழும் சூழலுக்கு புறம்பாக அன்றாட நடவடிக்கை
தொடர்புபடுகின்றவர்கள் தான் என்ன செய்வது, இந்த வெளி சமூகம் என்போம். வெளி சமூகம் என்போம். அப்ப வெளி சமூகம் என்ற நாங்கள் வெளியில ஒரு கடைக்கு போறோம், அல்லது ஒரு கல்வி நிலையத்துக்கு போறோம், அல்லது பாடசாலைக்கு போறோம், அல்லது ஒரு மருத்துவத்துக்கு போறோம், அல்லது நூலகத்துக்கு போறோம், ஒரு சந்தைக்கு போகின்றோம். இதெல்லாம் வெளி சமூகம். அங்கே வருகின்ற வெளி சமூகம். வெளி சமூகத்தினர் இங்க பார்த்தோம்டா பாருங்க, அயலவர், நண்பர்கள், அதுல சம வயது குழு, பேரலல் ஏஜ் குழு, சம வயது குழு. என்னன்னு சொல்றது, சம வயது குழு. ஆசிரியர்கள், சமய போதகர்கள், பாடசாலை கல்விசாரா ஊழியர்கள், அரச மற்றும் தனியார் நிறுவன உத்தியோகத்தர்கள் என்ன வெளி சமூகத்தினர். அவன் நான் முன்பு சொன்னது என்ன, அது ஒவ்வொரு இடங்கள், வைத்தியசாலை என்பது இடங்கள், அங்க வேலை செய்கிறார்கள். அதாவது மார்க்கெட், அங்கே வேலை செய்கின்ற ஆட்கள். அதே மாதிரி நாங்கள் நூலகம், நூலகத்தில் வேலை செய்கின்ற ஆட்கள் என்பனவற்றை பற்றி பார்த்தோம். இப்ப வெளி சமூகம் என்போர் என்ன, நாம் வாழ சூழலுக்கு புறம்பாக அன்றாட நடவடிக்கைகள் தொடர்புபடுகின்றவர்கள். வெளி சமூகத்தினர் என்போர் அயலவர், நண்பர்கள், ஆசிரியர்கள், சமய போதகர்கள், பாடசாலை கல்விசாரா ஊழியர்கள், அரச மற்றும் தனியார் நிறுவன உத்தியோகத்தர்களாக காணப்படுவர். அடுத்தது நாங்க பார்க்க போற மிக முக்கியமானது, பாடசாலையில் அன்பும் காப்பும் வழங்குவோர். பாடசாலையில் இருக்கின்ற இந்த அன்பையும் காப்பையும் எங்களுக்கு வழங்குறோம் யார், பாடசாலையில் காணப்படுகின்ற அன்பையும் காப்பையும் வழங்குறவரை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாடசாலையில் காணப்படுகின்ற அன்பையும் பாதுகாப்பையும் வழங்குவோர் யார், மாணவர்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். யார் பாடசாலையில் அன்பையும் காப்பையும் வழங்குவார்கள்? இந்த அன்பையும் காப்பையும் வழங்குகின்றவர்கள் அதிபர், வகுப்பாசிரியர், ஆசிரியர்கள். யார் அதிபர், வகுப்பாசிரியர், ஆசிரியர்கள், வகுப்பு மாணவர்கள், மேல் வகுப்பு அண்ணன்மார், அக்காமார். அதுல என்னன்னு சொன்னால் இங்க இந்த மேல் வகுப்பு அண்ணாமார் அக்காமார் என்று சொல்றது பிற சமாந்தர வயது குழுக்கு மேற்பட்ட வயதுடையவர்கள், சமாந்தர வயது குழுக்கு மேற்பட்டவர்களாக காணப்படுவார்கள். அவர் பாடசாலையில் நேரடியாக மறைமுகமாக அன்பையும் வழங்குவார்கள். நேரடியாக வழங்குகிறார்கள் இருக்கிறோம், மறைமுகமாக அன்பை வழங்குவார்கள். இவர்கள் எல்லாம் என்னவா இருப்போம், பாடசாலை அன்பை நேரடியாக எங்களோட தொடர்பு, அதிபரங்களோட தொடர்பட்டிருப்பாரா இல்லையா, வகுப்பாசிரியர்களோட தொடர்பட்டிருப்பாரா இல்லையா, ஆசிரியர்களோட தொடர்பட்டிருப்பார்களா இல்லையா, வகுப்பு மாணவர்கள் தொடர்பட்டிருப்பார்கள் இல்லையா, மேல் வகுப்பு மாணவர்கள் அண்ணா மறைன ஃபிபெக்டா வந்து இப்போ நம்மளோட வகுப்புல உங்களுக்கு சில வகுப்பறையில சில வகையான அறிவுரைகளை வழங்குறதுக்கு வந்து நிற்பினியம், காலை செயற்பாடுகளை பார்வையிடுவதற்கு அண்ணா அக்காமார் வந்து நிற்பினியம். அது நேரடியான தொடர்பு. உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அன்பை வழங்குவர் எழுது விளைஞர்கள், பாடசாலைக்கு எழுதின விளைஞர்கள், அலுவலக பணியாளர்கள், விளையாட்டு மைதான பராமரிப்பாளர்கள், பாடசாலை சுற்றுப்புற சூழல் சுத்தம் செய்வோம். இவையும் உங்களுக்கு என்ன செய்யணும், அன்பையும் பாதுகாப்பையும் வழங்குவேன். உதாரணமா விளையாட்டு மைதான பராமரிப்பாளர் என்ன செய்வார், பாடசாலையில் உள்ள பேச்சு கம்பத்துக்கு அருகாமையில் யாரும் செல்ல வேண்டாம். ஏன் பேச்சு கம்பத்துக்கு அருகாமையில் செல்ல வேண்டாம் சொல்லியிருக்கிறோம், பேச்சு கம்பம் உடைந்த நிலையில் காணப்படுகிறது. இப்ப இந்த பாதுகாப்பை வழங்கினார் விளையாட்டு மைதான பராமரிப்பாளர். இது சின்ன உதாரணம். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் பாடசாலை அன்பையும் வழங்கினர் பார்த்துட்டு அடுத்ததாக பார்க்க போறோம் அயலவர் என்போர் எம்மோடு அதிகம். அப்ப பாருங்க இங்க என்ன விஷயம்னு சொன்னால், அயலவர் என்போர் எம்முடன் அதிக தொடர்பு கொண்டவரும் அயலில் வசிப்பவரும் ஆவார். அப்ப அயலவர் என்போர் யார், எம்முடன் அதிக தொடர்பு கொண்டவர். பாருங்க இந்த அயலவர் என்போரை பற்றி பார்த்தோம்னு சொன்னா, இந்த அயலவரை பற்றி நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த அயலவர்ல எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் இங்க பாருங்க. இந்த அயலவர் என்பதை பற்றி நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அயலவர் என்போர் எம்முடன் அதிக தொடர்பு கொண்டவரும் அயலில் வசிப்பவரும் அவர். எம்மோடு நெருங்கிய தொடர்பு, நெருங்கிய தொடர்பு எங்களோட கிட்ட இருக்கின்றார்கள், நெருங்கிய தொடர்புடையவர்கள் அவர்களாக காணப்படுவார், நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். அயலவருடன் எவ்வாறு இருத்தல் வேண்டும், என்ன எங்களுடைய அயலவர்களுடன் நாங்கள் எப்படி இருக்கணும், என்ன முறையில சிறந்த நடத்தை உள்ளவர்களாம், அவர்களுக்கு நாங்கள் சிறந்த எங்களுடைய உதவிகளை வழங்கக்கூடியவராம், அவர்களுடைய இன்ப துன்ப நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வராம், அவசர நிலைகளில் அவருக்கு உதவி செய்வராம் இருக்கவன். அப்ப பாருங்க அயலவன் எவ்வாறு இருத்தல் வேண்டும். முதலாவது மதிப்பு. உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த தேவையில தெரியும்,
சுய கௌரவத்தில் நீங்கள் எப்பவுமே இருக்கணும். உங்களுக்கு ஒரு சுய ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டேட்டஸ், அந்த மதிப்பு என்பது உங்களுக்கு அயலவர்கள்ட்ட இருக்கணும். உங்களை பற்றி ஒரு மதிப்பு உங்களோட அயலவர்கள்ட்ட உங்களுக்கு இருக்கணும். என்ன விஷயத்துக்கும் உங்களை ஒரு கேப்பின இதை செய்தால் அப்படி இருக்குமெண்டா உங்கள் மீது ஒரு நம்பிக்கையோட ஒரு மதிப்பும் பெற்றிருக்கணும். அதான் நீங்க மதிப்பு. ரெண்டாவது மரியாதை. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சமூகத்திலே பெருசாக கல்வி கற்காதவர்களாக இருந்தாலும் சமூகத்தில் நிறைய சமூக சேவைகளை செய்பவர்களாக இருப்பார். அவர் வருகின்ற போது அவர் மீது என்ன செய்யும், ஒரு மரியாதை ஒன்று அந்த சமூகம் வைத்திருக்கு. ஏனென்று சொன்னால் அவர் எங்களுடைய சமூகத்துக்காக வேண்டி நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக, பொருள் ரீதியாக, பண ரீதியாக பல்வேறுபட்ட பொருளாதார நிலைகள் ஏற்படுத்தி எங்களுடைய சமூகத்தை கட்டியெழுப்பும் மண்டலில் இருக்கிறார். மரியாதை. அடுத்தது ஒத்தாசையுடன் செயற்பட வேண்டும். மிக முக்கியமான விஷயம் ஒத்தாசை. சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலை, கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்களுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் என்ன செய்யணும், இருத்தல் வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். அடுத்தது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றி வைத்தல். என கடமைகளையும் பொறுப்புகளை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமூகத்தில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கும், எங்களுக்கு சில கடமைகள் இருக்கும், சில பொறுப்புகள் இருக்கும். அதை மாணவர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய சமூகத்திலே எங்களுக்கு சில கடமைகளும் இருக்கும், சில பொறுப்புகளும் இருக்கும். அந்த கடமைகள் டியூட்டி லிஸ்ட், அந்த டியூட்டி லிஸ்ட்டை நாங்கள் என்ன செய்யணும், தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே மாணவர்களாகிய நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எங்களுடைய கடமைகள் பொறுப்புகளை நாங்கள் இப்பவே தெரிந்து கொள்ளணும். பாடசாலையிலே உங்களுக்கு தெரியும், பாடசாலை என்ற சமூகத்திலே, வகுப்பறை என்ற சமூகத்திலே நேர சுசிய வகுப்பறை கூட்டுவது யார், அடுத்தது எங்களுடைய வெண்கட்டி கொண்டு வருவது யார், அழிப்பானை எடுப்பது யார், குப்பை தொட்டிகளை யார் மெயின்டைன் பண்ணுவது, அடுத்து எங்கள் பாடசாலைக்கு வெளியில் எங்கள் வகுப்பறைக்கு வெளியில் சூழலை யார் சுத்தப்படுத்துவது என்பன பற்றி எங்களை ஒருவருக்கும் என்ன இருக்கும், கடமைகளும் பொறுப்புகள். அதே மாதிரி தான் இங்கேயும் அயலவர்களோட என்ன செய்யணும், கடமைகளையும் பொறுப்புகளையும் நாங்கள் என்ன செய்யணும், நிறைவேற்றுதல் வேண்டும். அவை மாணவர் அயலவர் என்போர் எம்முடன் அதிக தொடர்பு கொண்டவரும் அயலில் வசிப்பவரும் ஆவார். அடுத்த அயலவர் வசிப்பவர் ஆவார் என்று கூறிட்டு அயலவருடன் எவ்வாறு இருத்தல் வேண்டும், மதிப்பு இருக்க வேண்டும். அடுத்து என்ன இருக்கணும், மதிப்பு இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும், மதிப்பு இருக்க வேண்டும். அடுத்ததாக மரியாதை இருக்கணும், ஒத்தாசையுடன் செயற்பட வேண்டும். அடுத்ததாக கடமை பொறுப்புகளை நிறைவேற்றி கொள்ளல் என்ற ஒரு விடயம் இங்கே இருத்தல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் சமவயது குழுவினர், parallel age. இது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கிற சமவயது குழுவினர். இந்த சமவயது குழுவினர் என்பது எம்முடன் நெருங்கிய தொடர்பை கொண்ட ஒரே வயதை ஒத்த எங்களுடைய தரம் 7 இருக்கின்ற அனைத்து மாணவர்கள் சமவயது குழுவினர். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சமவயது குழுவினர். அதான் இங்கே எம்முடன் நெருங்கிய தொடர்பை கொண்ட ஒரே வயதை ஒத்த, இதுதான் மிக முக்கியம், ஒரே வயதை ஒத்த. அதான் தரம் 7 மாணவர்கள், தரம் 7 மாணவர்கள். அடுத்தது எமது பிரச்சனையை யாருக்கு கூறுவது, இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இன்றைய உலகிலேயே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை இதுதான். ஒருவருடைய பிரச்சனையை உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ உங்களுடைய அப்பா அம்மாவிடமோ கூறுகின்ற போது மன அழுத்தம் குறைவடைகின்றது. மன அழுத்தம் கொடுத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீதமான விளைவுகள்ல உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அதான் இங்க பாருங்க, பெற்றோர் ஆசிரியர் நண்பர்கள். பாடசாலையில் நடைபெறுகின்ற பிரச்சனை ஆசிரியருக்கு சொல்லலாம், வீட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனையை என்ன செய்யலாம், எங்களுடைய பெற்றோருக்கு சொல்லலாம், அல்லது என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு சொல்லலாம். என்னதை சொல்லலாம், இந்த விஷயம் சம்பந்தமாக சொல்லிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். குடும்பத்தில் அனுபவம் உள்ளோர், மிக முக்கியமான இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வார்கள். ஒரு பிரச்சனையை சரியான முறையிலே தீர்வு காணக்கூடியவராக இருக்கும். உங்களுக்கு தெரியும், உங்களோட குடும்பத்திலே அப்பா நிறைய தடைகளை தாண்டி பல்வேறு பெற்ற சோகங்களோட என்று வளர்ச்சி அடைந்திருப்பார். அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வை முன்வைப்பதன் மூலம் என்ன செய்யலாம், இதிலே இருந்து விடுபட்டுள்ளோம். எங்களுடைய அப்பாவுடன் போய் குறித்த விடயத்தை சொல்கின்றோம் ஏற்படுகின்ற பிரச்சனை. அப்போ அதற்குரிய காரணங்களையும் தெளிவாக எங்களுக்கு கூறுவதன் மூலம் நாங்கள் அந்த பிரச்சனை என்பனவற்றிலே என்ன செய்யலாம், நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும்.
அவை பாருங்கள் மாணவர்களே, இதுதானே மிக முக்கியமான எமது பிரச்சனையை யாருக்கு கூறுவது, யாருக்கு கூறுவது, எமது பிரச்சனையை யாருக்கு கூறுவது, இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதை தெரிவு செய்யணும். இதை நாங்கள் சரியான முறையில தெரிவு செய்வதன் மூலம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீதமான முடிவில இருந்து என்ன செய்யலாம், நாங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. முடிவுகள்ல இருந்து நாங்க என்ன செய்யலாம், தப்பித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆகவே நீங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும் மாணவர்களே, இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த விபரீதமான முடிவுகள்ல இருந்து என்ன செய்யலாம், விடுபடக்கூடியதா இருக்கு. விபரீதமான முடிவுகள்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. அடுத்த இதிலே இருக்கிற பெற்றோர் ஆசிரியர் நண்பர்கிட்ட சொல்லலாம், குடும்பத்தில் அனுபவம் உள்ளவரிடம் சொல்லலாம், நம்பிக்கையான நபர் அல்லது உறவினர். இதுதான் மிக முக்கியம். இன்றைய உலகில் இருக்கிற பிரச்சனை நம்பிக்கையானவர்கள், குறிப்பா பெற்றோர்கள் எந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் தெரிவு செய்கின்ற நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கும். நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்ற போதுதான் என்ன செய்யப்படும், இந்த பிரச்சனை திரிவடையாத வகையில இலகுவாக தீர்க்கக்கூடிய வகையில இருக்கணும். அதான் நம்பிக்கையான நபரிடம் உறவிடம் கூற வேண்டும். அடுத்தது மாணவர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடம், நாங்கள் அன்பு பாதுகாப்பு ஆரட்டை பெற்றோம். ரெண்டவே நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்ன சொன்னால், அன்பு காப்பு கிடைக்கும் பிரதானமான இடங்கள். இதுதான் இங்கே இருக்கிற விடயம் என்ன சொன்னால், பிரதானமான இடங்களை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் மாணவர்களே. இது தெளிவாக இருக்கணும். உதாரணமா பாருங்க, வீடு எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அன்பும் காப்பும் கிடைக்குமா இல்லையா, கட்டாயம் கிடைக்கும். 100% கிடைக்கிற ஒரு விடயமாக இருக்குது. பாடசாலையும் அவ்வாறுதான். பாடசாலையும் என்ன செய்யும், எங்களுடைய அன்பும் கிடைக்கும் பாதுகாப்பும் கிடைக்கும். 2 இடங்கள். அவற்றை விட சமூகத்தில் காணப்படுபவை என்ன, பல்வேறுபட்ட நபர்கள். சமூகத்தில் காணப்படுபவை பற்றி நாங்கள் என்ன செய்யலாம், பல்வேறுபட்ட நபர்களை பார்க்கலாம். வழிபாட்டு தலங்கள், நாங்கள் என்ன செய்யலாம், ப்ரே பண்ண போறோம், வழிபாட்டு தலங்கள். அடுத்து சன சமூக நிலையங்கள். என்ன சன சமூக நிலையங்கள், சன சமூக நிலையங்கள் என்ன செய்யலாம், இது காணப்படலாம். தொண்டு நிறுவனங்கள், என்ன தொண்டு நிறுவனங்களையும் இது காணப்படலாம். அடுத்தது கழகங்கள், அறநெறி பாடசாலைகள் போன்றவற்றிலையும் என்ன காணப்படும், இந்த அன்பும் காப்பும் கிடைக்கிற பிரதான இடங்களை விட மற்ற நபர்கள். அப்ப பிரதானமா எங்க கிடைக்குது, அப்ப அன்பு குடும்பத்திலே உண்டு, அடுத்தது பாடசாலையிலும். இந்த பிரதானமா கிடைக்கிற அன்பு கிடைக்கப்படும் வேறு இடங்கள் அல்ல நபர்கள் என்று பார்த்தோம்னா, வழிபாட்டு தலங்கள்ல கிடைக்கும், சன சமூக நிலையங்கள்ல கிடைக்கும், தொண்டு நிறுவனங்கள்ல கிடைக்கும், கழகங்கள்ல கிடைக்கும், அறநெறி பாடசாலைகளையும் என்ன செய்யும், இது கிடைக்கும். அவை அறநெறி பாடசாலையின் செயற்பாடு, இது மிக முக்கியம். இன்று இருக்கின்ற பிரச்சனை தீர்வு காணக்கூடிய, உங்களுக்கு தெரியும் சுகாதாரம் என்றா தெரியும், உடல் உல சமூக ஆன்மீக ரீதியான ஒரு பரிபூர்ண நிலை. இந்த உடல் உளம் சமூகம் ஆரோக்கியமா இருந்தால் இந்த ஆன்மீகம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இன்று கடைபிடிக்காத ஒரு பிரச்சனை தான் என்ன செய்யுது, பாரிய விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. ஆகவே நாங்கள் இந்த அறநெறி பாடசாலையின் செயற்பாடுகளை பற்றி நாங்க பார்க்க, நல்வழிப்படுத்தல் மிக முக்கியமான என்ன விடயம், நல்வழிப்படுத்தல், ஒழுக்க விழுமியங்களை கற்றுத்தரல், அன்பு இரக்கம் போன்றவற்றை போதித்தல் மிக முக்கியம். எங்களுடைய நடத்தை பிஹேவியரை சரியான ஆன்மீகத்துக்கு அமைய எது சரி எது பிழை என்பதை அடையாளம் கண்டு எங்களை சிறந்த வகையிலே நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்த ஒழுக்க விழுமியங்களை கற்றுக்கொள்ளல். என்ன ஒழுக்க விழுமியங்களை கற்றுக்கொள்ளல், எங்களுக்கு என்னென்ன ஒழுக்கங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில என்ன ஒழுக்கங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன அறநெறிகள் இருக்கின்றது என்பனவற்றை விழுமியங்களை எங்களுக்கு கற்றுத்தரும். அன்பு இரக்கம் போதித்தல், என்ன பிற உயிர் மீது அன்பு வைத்திருத்தல், அதனை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றிய எங்களுக்கு கருத்துக்களை இந்த அறநெறி பாடசாலை கிடைக்கும். வைத்தியசாலை, போலீஸ் நிலையங்கள், தபால் நிலையம், அரச சார்பற்ற நிலையங்களையும் இந்த அறநெறி பாடசாலையின் செயற்பாடுகள் என்ன செய்யப்படும், காணப்படும். அப்ப நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இந்த அறநெறி பாடசாலையிலே நாங்கள் என்னென்ன விடயங்களை பெற்றுக்கொள்ள, நல்வழிப்படுத்தல், ஒழுக்க விழுமியங்களை கற்றுக்கொள்ளல், அன்பு இரக்கம் போன்றவற்றை போதித்தல், அன்றாட வாழ்வின் தேவைகளை நிறைவேற்றும் நிறுவனங்களாக இருக்கும். வைத்தியசாலை, போலீஸ் நிலையம், தபால் நிலையம், அரச சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கும்.
உங்களால் சமூகத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய பொறுப்புகள். இதுதான் மிக முக்கியம். எங்களுடைய நாட்டிலே உங்களை சிறந்த கல்வி, இலவச சுகாதாரம், இலவச உணவுகள் போன்ற பல்வேறு வசதிகளை வழங்கி, காரணம் ஆரோக்கியமான ஒரு மாணவ சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் எங்களுடைய எதிர்காலத்துடைய நாட்டின் வளர்ச்சியிலே நீங்கள் பங்காற்றுவதற்கு என்ன பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது? இதுதான் மிக முக்கியம். இதை நாங்கள் யாருமே மறந்துவிட முடியாது. கட்டாயமாக செய்யணும். உங்களால் சமூகத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய பொறுப்புகள். பெற்றோர் முதியவருக்கு கீழ்ப்படிதல். இது மிக முக்கியமானது. ஏன் பெற்றோர் முதியோருக்கு நாங்கள் என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள், அவருடைய கருத்துக்கள் எப்பவுமே சிறந்த விடயங்களாக இருக்கும். என்ன காரணம் என்றால், நாங்கள் முன்பு படித்திருந்தோம், அனுபவம் என்பதுதான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவருக்கு நாங்கள் அவருடைய கேட்டுக்கொள்வதன் மூலம் என்ன செய்யலாம்? அவருக்கு கீழ்ப்பணிந்து நடப்போம். பெற்றோர் வளர்ந்தோருக்கு மரியாதை செலுத்தல் உண்மையிலே சிறந்த பழக்கம். ஒரு மதிப்புக்குரியவர்கள், வயதுக்கு முதிர்ந்தவர்கள், நாங்கள் பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற போது அவர்களுக்கு தனியான சீட் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு வருகின்ற போது நாங்கள் என்ன செய்யணும்? உடனடியாக என்ன செய்யணும்? எழுந்து நின்று அவர்களுக்கு என்ன செய்யணும்? அந்த சீட்டை கொடுப்பதும் அவருக்கு ஒரு மரியாதை முறையா. எங்களுடைய வீட்டுக்கு ஒருவர் வருகின்றார், ஆசிரியர் உங்களோட வகுப்பறைக்கு வருகின்ற போது என்ன செய்யணும்? மாணவர் எழுந்து நின்று ஒரு மரியாதை கொடுக்கின்றீர்கள். அப்ப இதுதான் எங்களுடைய பண்பு. அடுத்தது, ஆசிரியர் அதிபர் அலுவலக பணியாளர் விசுவாசமாக இருத்தல், செயற்படல். அது உங்களுக்கு தெரியுமா? நார்மலாவே இருக்கு. அடுத்த, பாடசாலை ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்கும். பாடசாலைக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. 7:30க்கு நாம போவோம். 7:30 போய் காலையில் பயிற்சி செய்யும், உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி 1ஆம் பாடம் ஆரம்பிக்கிறது. அடுத்து 4ஆம் பாடம் முடிய எங்களுக்கு இன்டர்வல் இருக்குது. இன்டர்வல் முடிய எங்களுக்கு 8 பின்பு 4 பாடம் எங்களுக்கு சைலண்ட். பாடசாலை கீழம் பாடசாலை முடிந்தோம். நாங்கள் வரிசையாக அழகாக வெளியிலே சரியான வீதி கடவையினோட கடக்கும். இதெல்லாம் ஒழுக்க விதிமுறைகள். ஏனையோர் கருத்துக்களை செய்வது. மற்றவர்கள் எப்பவுமே தொடர்பாடல் தேர்ச்சியில மிக முக்கியமான, மற்றவர் சொல்லுகின்ற கருத்தை நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது செய்வோம். ஒரு நாளும் குறுக்கருத்து கலைக்கூடாது. ஒரு தொடர்பாடலுக்கு சிறந்த தேர்ச்சிக்கு அது ஒரு சிறந்த விடயமாக இருக்காது. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம், ஏனையோர் ஒத்தாசையாக மற்றவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட்னஸ். ஒரு குறித்த விடயத்தை அவர் செய்கின்றார், அதுக்கு பின்னால இருந்து அவரை நாங்கள் மோட்டிவேட் பண்ணணும். செய்வது சரியா இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது என்று சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணணும். குடும்ப அங்கத்திற்கு தேவைகள் என்ன வேண்டும்? குடும்ப அங்கத்திற்கு என்ன தேவை இருக்கோ, என்ன செய்யணும், அதனை நாங்கள் என்ன செய்யணும்? நிறைவேற்றுதல் வேண்டும். அயலவருடன் சிநேகபூர்வமாக பழகுதல், ஃப்ரெண்ட்ஷிப். அயலவரோட எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் பழகலாம். அடுத்தது, எல்லோருக்கும் அன்பும் பாதுகாப்பும் வழங்கலாம். எல்லோருக்கும் என்ன செய்யறோம்? அன்பையும் பாதுகாப்பையும் வழங்குறோம். எல்லோருக்கும் அன்பையும் பாதுகாப்பையும் வழங்குறோம். பொது சொத்துக்களை மிக முக்கியமானது. அதாவது எங்களுடைய என்ன சொத்துக்களாக இருந்தாலும் அதை நாங்கள் சேதப்படுத்துறோம். அது எங்களுடைய நாட்டின் உடைய சொத்து. அதனை நாங்கள் கட்டி பாதுகாப்பதன் மூலம் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் அதனை சிறந்த முறையிலே கையளிக்கக்கூடிய வகையில இருக்கும். அதான் சொல்வார்கள், மாணவர்களை தற்போது நன்னீர் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவையற்ற வேஸ்டேஜ் வாட்டர் இதனை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தாமல் எங்களுடைய தேவையின் அளவுதான் நாங்கள் அதனை என்ன செய்யணும்? பயன்படுத்தும். எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் அதனை சிறந்த முறையில விட்டு செல்வதற்கான வழிவகையாக இருக்கும் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை. ஏனையோரின் துன்பங்களை பங்கு பெற்ற மிக முக்கியமான விஷயம், ஒருவருக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலே நாங்கள் கலந்து கொள்வதன் மூலம் அவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்வதன் மூலம் எங்களுடைய சமூகத்திலே எங்களுக்கு ஒரு சிறந்த கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களால் சமூகத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய பொறுப்புகள் பெற்றோர் முதியோருக்கு கீழ்ப்படிதல், பெற்றோர் வளர்ந்தோரின் மரியாதை செலுத்தல், ஆசிரியர் அதிபர் அலுவலக பணியாற்ற விசுவாசமாக இருத்தல் அல்லது செயற்படல், பாடசாலை ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடித்தல், ஏனையோர் கருத்துக்களுக்கு செவிமடுத்தல், ஏனையோருக்கு ஒத்தாசையாக இருத்தல், குடும்ப அங்கத்த தேவைகளை நிறைவேற்றல், ஏனையோரின் வெற்றியை பாராட்டுதலும் மகிழ்ச்சி அடைதலும், அயலவருடன் சிநேகபூர்வமாக பழகுதல், எல்லோருக்கும் அன்பும் பாதுகாப்பும் வழங்கல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், ஏனையோரின் துன்பங்களில் பங்கு பெற்றல் ஆக இருக்கின்றது. அடுத்த, அன்பும் பாதுகாப்பும் கிடைக்காத போது ஏற்படும் விரும்பத்தகாத விளைவுகள் மிக முக்கியமானது. பாருங்க, குடும்பத்தில் ஒற்றுமையின்மை மகிழ்ச்சியின்மை ஏற்படும். இது ஒரு பாரிய பிரச்சனை.
அதை நான் முன்பு சொன்னேன். எல்லா அனைவரும் உங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் 2 பேரும் வேலை, உங்களோட கதைப்பக்கான நேரம் இல்லை. இதுல என்ன செய்யும்? ஒற்றுமையின்மை வரும், மகிழ்ச்சியின்மை என்படும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற பாரிய பிரச்சனை. இதற்காக நாங்கள் ஒதுக்கப்படுற டைமை என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். பெற்றோர் பிள்ளைகளிடம் தொடர்பு குன்றும், சகோதரர்களிடம் பிணக்கு ஏற்படும், கன்ஃப்ளிக்ட் முரண்பாடு ஒன்று ஏற்படும், பகிர்ந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். அவர்களுடைய அன்பை என்ன காரணமாக இருக்கலாம்? பாடசாலை வெறுப்புக்குரிய இடமாக மாற்றும், பாடசாலையை விட்டு விலக வேண்டிய செயற்பாடு ஏற்படும், பயத்துடன் சந்தேகத்துடன் வாழுதல், தீய பழக்கத்துக்கு அடிமையாதல், வாழ்வில் விரக்தி ஏற்படல், பொருளாதார ரீதியில் பாதிப்பு ஏற்படல், சட்டத்தில் குற்றவாளியாக்கப்படுதல், ஏனையோரின் வெறுப்பு காலம். அவை மிக முக்கியமான விடயம். அன்பும் பாதுகாப்பும் கிடைக்காத போது. ஆகவே இதை நாங்கள் எப்பவுமே என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளுதல் வேண்டும். எங்களை மேற்கொண்ட பிரச்சனைகள் அனைத்தையும் எங்களுடைய அம்மா அப்பா சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நாங்கள் அந்த குறித்த பிரச்சனையை நாங்கள் என்னதான் விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக மதிப்பீட்டு வினா நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இந்த பாடத்திலே மதிப்பீட்டு வினா, இதை நீங்கள் கட்டாயமாக நாங்கள் கற்ற பாடத்திலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். மனிதனின் தேவைகள் யாவை? குடும்பம் என்றால் என்ன? வெளி சமூகத்தில் இடம்பெறுவோர் யார்? பாடசாலையில் அன்பும் காப்பும் வழங்குவோர் யார்? உங்களால் சமூகத்துக்கு ஆற்றப்பட வேண்டிய பொறுப்புகள் 5 தருக. அன்பும் பாதுகாப்பும் கிடைக்காத பொழுது ஏற்படும் விரும்பத்தகாத செயல்கள் 5. அப்ப இந்த உளவு வினாக்களையும் நாங்கள் முன்பு கற்ற விடயங்களை இந்த வினாக்களின் மூலம் நாங்கள் தெளிவுபடுத்துவதன் மூலம் என்ன செய்யலாம் என்றால், அப்ப இந்த அனைத்து பாடப்பிறப்பையும் இந்த மதிப்பீட்டு என்ற வினாவை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் அதனை மீண்டும் ஒரு தடவை உங்களுடைய பாடக்கோப்பியிலே எழுதி செய்வதன் மூலம், பயிற்சியின் மூலம் திரும்ப உங்களுடைய மூளையிலே பதிவடைவதனால நீங்கள் இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வருகின்ற போது நீங்கள் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இன்று கற்ற பாடத்தை பார்த்துக் கொள்வோம். இந்த கற்ற பாடத்திலே நாங்கள் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், அன்பையும் பாதுகாப்பையும் பெறுவோம் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் கற்றிருந்தோம். தரம் 7 அலகு 2. ஆகவே இந்த அலகை கற்பதன் மூலம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே யார் யாரிடம் இருந்து அன்பையும் பாதுகாப்பையும் பெற வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கி இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.